நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி கரையோரம் வசிக்கும் 900க்கும் மேற்பட்டோர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் நகராட்சி, பரமத்தி வேலூர் பகுதிகளில் கரையோரம் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அந்த பகுதிகளை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் ஆசியா மரியம், மாவட்ட ஆட்சியர் உமா, நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் உள்ளிட்டோர் பார்வையிட்டு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்தனர். அதனால இப்போ நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகள், வெள்ளத்தினால பாதிக்கக்கூடிய தாழ்வான பகுதிகள் குமாரபாளையம் முனிசிபாலிட்டி, பள்ளிப்பாளையம் முனிசிபாலிட்டி, அப்புறம் பள்ளிப்பாளையம் பிளாக்ல நிறைய இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்கள்ல இருக்கிற மக்களை எல்லாத்தையுமே கொண்டு நம்ம முகாமில் தங்க வச்சிருக்கிறாங்க. இன்னும் அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் அவங்கள யாரும் தெரியாம கூட உள்ள போயிடக்கூடாதுன்றதுக்காக எல்லா தாழ்வான பகுதிகளிலையும் நல்ல முன்னேற்பாடாக அந்த நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு தடுப்பு வச்சு தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. அதாவது பேரிகேடிங் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ரொம்ப டெம்பரரி பேரிகேடிங் மாதிரி பண்ணால் மக்கள் உள்ள போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லாமல் பர்மனன்ட் பேரிகேடிங், நல்லா யாருமே உள்ள போகாத அளவுக்கு தடுத்து அங்கே ஒரு இடத்துலையுமே ஒரு காவலர், போலீஸ் ஒருத்தரை போட்டிருக்கிறாங்க. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.